வணக்கம் உறவுகளே. தமிழ்நாட்டில் புதிதாக பதவியேற்ற ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சியை சரியாக நடத்துகிறாரா? இல்லை என்றால் அதை பற்றி குரல் கொடுப்பது ஊடகங்களின் கடமைதானே. அந்த வகையில் இப்பொழுது என்ன நடப்பது என்பதை பார்க்கலாம். கோடை காலம் டெல்டா பகுதிகளில் 20 லட்சம் ஏக்கர் வரை வறண்டு கிடக்கிறது தண்ணி இல்லாமல். 6 மாவட்டங்கள் தண்ணி எப்படா வரும் என்று காத்திருக்கிறது. விவசாயிகள் தாங்கள் வாங்கிய கடனை கட்ட முடியவில்லையே, தண்ணி வராவிட்டால் இந்த முறையும் எல்லாம் பொய்த்து போய்விடுமே என்று ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். முதலமைச்சர் என்ன செய்கிறார்? ஏதாவது பேசுகிறாரா என்றால், அவர் என்று பேசினார் இப்பொழுது பேசுவதற்கு என்று கேட்கிறார்கள். மேகதாது அணை திறந்து விடப்படுமா? அவர்கள் சொல்கிறார்கள் கன்னடாவில் இருந்து தங்களிடம் இன்று வரை தமிழ்நாடு அரசு அஃபிஷியலாக தண்ணீர் கேட்கவில்லை என்று. மேகதாதுவில் இன்னொரு அணை கட்டப்போவதாக சொல்லுகிறார்கள். அதை கட்ட வேண்டாம், கட்டினால் தமிழ்நாட்டுக்கு வரும் தண்ணீர் குறைந்துவிடும், விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று அதற்கு எதிராக முதலமைச்சர் ஜோசப் குரல் கொடுப்பாரா? காங்கிரஸோடு தானே இங்கே கூட்டணியில் இருக்கிறார், கர்நாடகாவிலும் காங்கிரஸ் அரசு தானே இருக்கிறது, பேசி தீர்க்கலாமே, பேசுவாரா? மாட்டார். கேரளாவில் இருந்து டன் கணக்கில் லாரிகளில் கொண்டு குப்பைகளை எல்லாம் தமிழ்நாட்டுக்குள் கொட்டுகிறார்கள். பதிலுக்கு இவர் எதிர்த்து குரல் கொடுப்பாரா? வார்னிங் கொடுப்பாரா? அங்கேயும் காங்கிரஸ் அரசு தானே இருக்கிறது, இவர் கூட்டணியில் தானே இருக்கிறார், பேசுவாரா முதலமைச்சர் ஜோசப்? மாட்டார். இப்படி அவர் எப்போது பேசுவது, எப்போது பிரச்சனையை நாங்கள் தீர்த்து கொள்வது? இந்த நிலையில் உறவுகளே, நீட்டுக்காக டெல்லியில் போராட்டம் நடக்கிறது. மாணவர் போராட்டம் பெரிதாக வெடித்திருக்கிறது. ஆனால் அதற்கு முதலமைச்சர் ஜோசப் பேச வேண்டும் என்று சிலர் குரல் கொடுக்கிறார்கள். அதை அவர் கண்டுக்குவதாக இல்லை. அவர் ஒரு சினிமாவில் ஒரு டயலாக் பேசியிருப்பார். கடுப்பேத்துவனுக்கு கம்மண்ணு இருந்து கொண்டு உசுப்பேத்துறவனோட உம்மண்ணு இருந்து கொண்டு எங்கட வாழ்க்கையை நாங்கள் ஜம்மண்டு கொண்டு போவது தான் புத்திசாலித்தனம் என்று சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் கம்மண்டு இருக்கிறார், உம்மண்ணு இருக்கிறார், பனையூரில் எம்பாட்டுக்கு ஜம்மண்ணு இருப்பேன், என்னை குழப்ப வேண்டாம் என்று சொல்கிறாரா என்று கேட்கிறார்கள் உறவுகளே. தமிழ்நாட்டில் யாராவது தனக்கு எதிராக குரல் கொடுத்தால் மட்டும் அவர் சிலிர்த்து எழுந்து விடுகிறார். சூரி சொல்வது போல, யாராவது இருந்தாலும் வெட்டுவேன், எவனாவது இருந்தாலும் ஆக்ஷன் எடுப்பேன் என்ற படத்தில் சூரி சொல்லுவார். அதே மாதிரி எம்எல்ஏவாக இருந்தாலும் கைது பண்ணுவேன், அமைச்சராக இருந்தாலும் கைது செய்வேன் என்று தமிழ்நாட்டில் மட்டும் அவர் தனது பவரை காட்டிக்கொள்வார். அதன் அடிப்படையில் சில கைதிகள் நடந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல உறவுகளே, அனிதா மரணத்தில் போய் குரல் கொடுத்தார். நீட்டுக்கு எதிராக போராட்டம் வேண்டும், நீட் வரக்கூடாது என்று தேர்தலுக்கு முதல் ஓங்கி குரல் கொடுத்தவர் தான் ஜோசப் அவர்கள். அதே மாதிரி இப்பவும் ஆட்சிக்கு வந்தபோது பேசுவார் என்று நினைத்தால் அங்கேதான் நாங்கள் தப்பு இழைத்து கொள்கிறோம் உறவுகளே. பாடகர் அறிவு தலைமைச் செயலகம் முன்னால் நின்று போராட்டம் நடத்தினார். முதலமைச்சர் நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும், ஏன் மௌனமாக இருக்கிறார் என்று உடனே அவரை வழமை போல காவல்துறையை வைத்து கைது செய்து விட்டார் ஜோசப் அவர்கள். ஆனால் எதிர்க்கட்சி அதற்கு எதிராக குரல்கள் கொடுத்து பிரச்சனையை மேலும் வலுப்படுத்தவே, என்னடா இது, என்ன செய்வது என்று கையை பிசைந்து கொண்டிருந்த ஜோசப் அவர்கள் சரி அறிவை விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். அதன் பிரகாரம் அவரை விட்டுவிட்டு தலைமைச் செயலகத்துக்குள் அழைத்து சென்றார்கள். அறிவு நினைத்தார், ஆகா முதலமைச்சர் ஜோசப் தன்னுடன் பேசப் போகிறார், தனக்கு ஒரு உற்சாகம் தரப்போகிறார் என்று உள்ளே போனால் முதலமைச்சர் பேசுவார் என்று பார்த்தால் முதல் போட்ட அமைச்சர் தான் அங்கே பேசினார். உங்களுக்கு தெரியும் முதல் போட்டவர் யார் என்றால் நம்ம ஆதவ் அவர்கள். ஆதவ் அவர்கள் இவருக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைத்தாராக செய்தி.
இப்படி உறவுகளே டெல்லியில் போராட்டம் வெடித்திருக்கிறது. மாணவர்கள் போராடுகிறார்கள். அதற்கு ஆதரவாக காங்கிரஸ் ராகுலும் அவரது சகோதரி பிரியங்காவும் சென்று அவர்களும் போராட்டத்தில் பங்கு கொண்டார்கள். ஆனால் அப்பொழுது அவர்கள் அங்கு இருக்கும் பொழுது ஒரு சில மாணவர்கள் கேட்டார்கள், யாருடா இவர்கள், ஏன் இவர்கள் வாரார்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது இல்லை, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருவதற்காகத்தான் வந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்களாம். அதற்கு சில மாணவர்கள் கேட்டார்களாம், 2013ஆம் ஆண்டு உங்கள் ஆட்சியில் தானே நீங்கள் தானே நீட்டை கொண்டு வந்தீர்கள் என்பது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுவது என்பது இதுதானா என்று அவர்கள் கேட்கிறார்களாம். எங்களை எல்லாம் பார்த்தா என்ன இளிச்ச வாயங்கள் மாதிரி தெரிகிறதா என்று சில மாணவர்கள் கோபப்பட்டதாகவும் செய்தி வருகிறது. உறவுகளே, எப்படியாவது மக்களை போராட்ட களங்களுக்கு சென்று தாங்களும் அதில் கலந்து கொண்டு ஒரு ஏமாற்றும் வித்தைகளை ஆண்டாண்டு காலமாக ஆட்சியில் இருப்பவர்கள் செய்கிறார்கள். அதற்கு காங்கிரஸ் என்ன விதிவிலக்கா என்ன?